ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா லைஃப் ஸ்டைல்ஸ். நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட் தான் போட்டிருப்போம். இன்றைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃபாக செக்யூர்டாக உங்கள் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மை தான். இப்போ வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரு கேண்டில் எடுத்து நம்ம வந்து இதை வந்து நிற்க வச்சுக்கலாம். ஒரு வேளை நிற்க வச்சாச்சு. இப்போ வந்து மேலே பொருத்தி விட்டுடலாம். அவ்வளோதான், பொருத்தியாச்சு. இப்போ இதை நாங்கள் அமர்த்திட்டு இப்போ இன்னொன்று பொருத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது ஊதுறேன். ஐயோ, அது வந்து இப்போ வந்து ஊதிட்டோம். இப்போ மேலே இதை வந்து வைக்கலாம். இந்த தீக்கு மேலே எப்படி பொறுத்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து உண்மை தான். நீங்கள் அந்த புகைக்கு மேலே தீயை வச்சிங்கன்னா அது வந்து பொருத்தும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே மேட் வச்சுருக்கோம். பிகாஸ் இதில் தண்ணி இருக்குது. தண்ணி தான் அது சிந்தினா கூட மேட் வந்து உறிஞ்சிடும். அதனால தான் இப்போ வந்து ரெண்டு பாத்திரத்துலையும் ஒரே அளவில் தான் தண்ணி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2 லெமன் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரே சைஸில் 2 லெமன் எடுத்துப்போம். 2 லெமன் எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட். இப்போ வந்து ஒரு லெமனை ஒரு 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 ஒரே ஒரு கிண்ணத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இதை வந்து சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் வந்து நல்லா இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகுறது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த சால்ட் வந்து நல்லா வந்து இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கா நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு லெமனை இந்த சால்ட் வந்து இல்லாத இதில் போடலாம். சால்ட் வந்து இல்லாத ஒரு தண்ணியில் போடலாம். இப்போ பாருங்கள், அந்த லெமன் வந்து ஃப்ளோட் ஆகலை, அப்படியே கீழே போயிடுச்சு. இப்போ சால்ட் போட்டிருக்கிற அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து போடலாம் ஒரு லெமனை. ரெண்டுமே ஒரே அளவு தான். இப்போ பாருங்கள், அந்த லெமன் மிதக்குது. அது நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியும். இந்த தண்ணி வந்து கம்மியாக இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிதக்கிறது அப்படி தெரியல. பட் உண்மையிலே இது மிதக்குது. நீங்கள் ஏதாவது வாட்டர் பாட்டில் இல்லைன்னா கிளாஸ் அதில் கூட பண்ணி பார்க்கலாம். அது வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். உண்மையிலே இது வந்து மிதக்குது. இது வந்து உண்மை தான். ஏன் வந்து இது மிதக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட் இப்போ வந்து நம்ம சால்ட்டு போடாததில் வந்து டென்சிட்டி கம்மி.